தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கேரளாவில் அவதூறு வீடியோ பதிவை வெளியிட்ட பெண் யூடியூபரால் ஒருவர் உயிரிழந்த வழக்கில் தற்போது சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சஜய்குமார், இப்போ கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் யூடியூபர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, கேரளா மாநிலம் கோழிக்கோட்டு பகுதியைச் சேர்ந்த தீபக் 42 வயது. இவர் அங்குள்ள ஒரு ஜவுளி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 16ஆம் தேதி மாநில அரசு பேருந்தில் கண்ணூருக்கு சென்று கொண்டிருந்த போது அதே பஸ்ஸில் பயணம் செய்த 35 வயதான ஷிம்ஜிதா என்ற பெண் பயணி சமூக வலைதளங்களில் அப்போது ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார். அதில் பஸ்ஸில் பயணிக்கும் போது தீபக் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அவரது தொடுதல் தற்செயலாக நடக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இது பற்றிய விவரம் தீபக்கு தெரிய வந்தது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் கடந்த 18ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கிடையே வழக்கறிஞர் தேவதாஸ், அப்துல் ரஹீம் பூக்காத் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் மாநில மனித உரிமை ஆணையத்தின் நீதித்துறை உறுப்பினர் பைஜுநாத் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி டிஐஜிக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சமூக வலைதளங்கள் புகழுக்காக ஷிம்ஜிதா தீபக்கின் நற்பெயருக்கு கெடுதலாக அவரது குடும்பத்தினர் இந்த பதிவை ஏற்றியதாக அவரது குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளது. அந்த பெண் மீது தீபக்கின் தாய் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நிலையில் ஷிம்ஜிதா நேற்று முதலே தலைமறைவாகின்றது. ஷிம்ஜிதாவை கேரளா மாநிலம் முழுவதும் போலீசார் வலைவிதித்து தேடி வந்த நிலையில் தற்போது வடகரை பகுதியில் தனது உறவினர் ஒருவருக்கு வீட்டில் பதுங்கியிருந்த ஷிம்ஜிதாவை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. காயத்ரி, நன்றி சஜய்குமார் விவரங்களுக்கு.